ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கொண்டக்கடலை தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, கிராம்பு 2-3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக சோம்பு, வெட்டி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையே நல்லா வதக்கி விட்டுடுங்க. அரைச்சி தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி மசாலா நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஒரு மசாலாவை ஆட் பண்ணலாம். வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. நான் இன்றைக்கி 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நான் 2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். வேக வச்சு கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். மாதிரி கொதி நல்லா வந்த உடனே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போட்டுடுவோம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கூட குறைவாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடுவோம். தம்மில் போட்டு எடுத்திங்கன்னா கொண்டக்கடலை தக்காளி சாதம் ரெடி.